ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அடுத்தடுத்த மாவட்டங்களாக ரேஷன் கடை ரிசல்ட்டு வந்து கொண்டே இருக்கின்றன. நேற்று இரவு 10 மணிக்கு மேலே பார்த்திங்கனாக்கா ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கான ரிசல்ட் வெளியிட்டாங்க. ப்ரொஃபஷனலி செலக்ஷன் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. சென்னை மாவட்டத்துக்கும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னாக்கா ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கான ரிசல்ட் செலக்டட் லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. சேல்ஸ்மேனுக்கான ப்ரொஃபஷனல் செலக்டட் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது அவங்களோட பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுத்துட்டாங்க. இதற்கான ரிசல்ட் வந்துடுச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா சென்னை மாவட்டத்துக்கு ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. சென்னை மாவட்டத்தில் பார்த்திங்கனாக்கா விற்பனையாளருக்கான நேர்முக தேர்வு நடைபெறாமல் இருந்தது. அது 11th, அதாவது ஜூன் 11th ஸ்டார்ட் ஆகுது. அதற்கான மின்னஞ்சல் மூலமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா இன்டர்வியூ கால் லெட்டர் வேணுன்றவங்க அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது மாதிரி நான் அப்ளை பண்ணேன் சார், எனக்கு இன்டர்வியூ லெட்டரே வரல சார், இது வரைக்கும் இன்டர்வியூ நடக்கல சார்ன்றவங்களுக்கு சென்னை மாவட்டத்துக்கு இப்போ இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஜூன் 11th இன்டர்வியூ நடக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்கள் பேட்ச் எது பேஸ் பண்ணியிருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ண பாருங்கள். இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் தான் சேல்ஸ்மேனுக்கான ரிசல்ட் கொடுப்பாங்க. அதே போல் அனைத்து மாவட்டத்துக்கும் 1 by 1 ரிசல்ட் விட்டுட்டு வராங்க. 1 by 1 வர ரிசல்ட் அனைத்துமே நம்ம ஷேர் பண்ணுவோம். ரேஷன் கடை ரிசல்ட்டை பற்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.